எல்லா புகழும் இறைவனுக்கே. மருத்துவ வழிமுறைகளை நமது வாழ்வியல் வழிமுறைகளாக நாம் ஆக்கிவிடக்கூடாது. அதாவது மருத்துவ வழிமுறைகள் என்பது தேவைக்கு மட்டுமே செய்து கொள்ளப்பட வேண்டியது. அதுபோன்ற தேவைகளும் அடிக்கடி எழாமல் இருப்பதே நல்லது. ஒரு உதாரணத்திற்கு, நமக்கு மலச்சிக்கல் இருக்கின்றது. அதற்காக ஏதோ ஒரு இயற்கை மருந்தை நாம் சாப்பிடுகின்றோம். அந்த மருந்தை சாப்பிடுவது என்பது ஒரு மருத்துவ வழிமுறை, வாழ்வியல் வழிமுறை அல்ல என்பதை அடிப்படையில் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அந்த மருந்தை சாப்பிட்டு நமக்கு மலச்சிக்கலிலிருந்து நிவாரணம் கிடைத்துவிட்ட பிறகு நாம் என்ன சிந்திக்க வேண்டும் என்றால், நமக்கு ஏன் மலச்சிக்கல் வந்தது என்று அதற்கான காரணத்தை அறிந்து கொண்டு அடுத்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதனை செய்யாமல் எப்போதெல்லாம் நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த மருந்தை சாப்பிடக்கூடாது. அதாவது ஒரு மருத்துவ வழிமுறையை அடிக்கடி கடைபிடித்து அதனை நமது வாழ்வியல் வழிமுறைகளாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது. நமது வாழ்வியல் வழிமுறைகளில் நாம் சரியான தன்மையில் செயல்பட்டு வந்தாலே மருத்துவ வழிமுறைகள் எதுவும் நமக்கு தேவைப்படாது. அப்படியே தேவைப்பட்டாலும் அது விருந்தும் மருந்தும் 3 நாள் என்று சொல்வதைப் போல மிக குறைவான காலமே கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தெளிவு நம்முடைய ஆரோக்கிய வாழ்விற்கான ஒரு முக்கியமான அடிப்படையாகும். இந்த அடிப்படையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வாழ்வியல் குறிப்பு ஒன்றை இப்போது புரிந்து கொள்வோம். குளியல் என்பது நமது தேகத்தில் தங்கும் அழுக்குகளை நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தி கொள்வதற்கானது என்பதை நாம் அனைவருமே அறிவோம். அதோடு குளியல் என்பது நமது உடலை குளிர்விக்கக்கூடியது. அதாவது உடலின் அதீத சூட்டை குறைத்து உடலுக்குள் ஒரு சுகமான தட்பவெப்ப சூழலை உருவாக்கி தரக்கூடிய ஒரு முக்கியமான செயல்முறையாக குளியல் அமைகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமது உடலில் சுரக்கும் சுரப்பு நீர்கள், அதாவது ஹார்மோன்கள் ஒவ்வொன்றும் சரியான அளவிலும் தேவைக்கேற்பவும் சுரந்து கொண்டிருந்தாலே நமக்கு எந்த ஒரு உடல் தொந்தரவும் வராது. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு நோய்த்தன்மையை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு நமது உடலின் ஒரு ஹார்மோனின் சமநிலையற்ற தன்மை, அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணமாக இருக்க முடியும். ஹார்மோன்களில் சமநிலையற்ற தன்மைகள் ஏற்படுவதற்கு ஒரு அடிப்படையான காரணம் உடலின் அதீத சூடு. ஆக உடலின் அதீத சூட்டை தணிக்க உதவும் ஒரு முக்கியமான அடிப்படையாக இருக்கக்கூடிய குளியல் என்பது, அதுவும் நாள்தோறும் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய வாழ்வியல் வழிமுறையாக இருக்கக்கூடிய குளியல் என்பது எவ்வளவு முக்கியமான நோய் தடுப்பு வழிமுறையாக அமைய முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நமது குளியல் செயல்முறையை அனைத்து வகைகளிலும் நாம் செம்மையாக்கி கொள்ள வேண்டும். அதனை செய்தாலே மருத்துவ வழிமுறைகள் என்று எதுவுமே நமக்கு எப்போதும் தேவைப்படாமல் ஆகும். நமது குளியல் அறைக்குள் சென்று தலை தொடங்கி பாதம் வரை உடலை மிதமான குளிர் நீரால் நிறைத்து நனைத்துவிட்டு நமது தேகம் முழுவதையும் மிதமான அழுத்தத்தோடு தேய்க்க வேண்டும். ஈரம் நிறைந்திருக்கும் நமது உடல் முழுவதும் நமது உள்ளங்கைகள் இரண்டும் உடலின் ஒவ்வொரு பாகத்தின் மீதும் உணர்வும் கவனமும் கொண்ட நிலையில் நகர்ந்து பரவும் போது நமது வியர்வை துவாரங்கள் ஒவ்வொன்றும் முழுமையாக மலர்ச்சி பெற்று நமது தோளில் தங்கியிருக்கும் கழிவுக்கூறுகள் நல்ல முறையில் உடலை விட்டு வெளியேறும். தேவைப்பட்டால் அடுத்து 1-2 முறைகள் உடல் முழுவதையும் நன்கு தேய்த்து விட்டு பின் தண்ணீரை தலை தொடங்கி உடல் முழுக்க ஊற்றி கொண்டிருக்கலாம். ஈரமும் கவனமும் உணர்வும் சிறப்பு மிக்க நம்முடைய உள்ளங்கைகளின் மிதமான தேய்த்தலும் தான் குளியலின் சரியான அடிப்படைகள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இது போன்ற உணர்வுடன் கூடிய குளியல் முறை என்பது நமது உடல் சூட்டையும் மன அழுத்தங்களையும் இயற்கையான முறையில் நிறைவாக தணிக்க வல்லவையாகும். குளியலை ஒரு சுய பேணலாக மட்டுமல்லாமல் ஒரு சுய நோய் நிவாரண செயலாகவும் நாம் செய்து கொள்ள முடியும், செய்து கொள்ளவும் வேண்டும். குளியலுக்கு ரசாயன பூச்சிகளை தவிர்த்தல், எப்போதும் தலை குளியல், சற்றே நீண்ட நேரம் குளித்தல், குளித்துவிட்டு உடனே துவட்டி விடாமல் சில நிமிடங்கள் அந்த ஈரப்பதத்தில் அமர்ந்திருத்தல், முடிந்தால் ஒரு நாளைக்கு 2 முறைகள் குளித்தல் போன்றவைகள் குளியலை இன்னுமே முழுமைப்படுத்தி ஒரு நிறைவான புத்துணர்வை நமக்கு வழங்கும். மேலும் வாரம் 1-2 முறைகள் எண்ணெய் தேய்த்து குளித்தலும் குளியலை முழுமைப்படுத்தி நமது ஆரோக்கியத்தின் வலிமை மிக்க அரணாக அமைய முடியும்.